அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். ட்ரம்ப் அவர்கள் ஸ்டீல் அண்ட் அலுமினியத்துக்கு 25% தனியாக டேக்ஸ் போட்டார். அதாவது இம்போர்ட் பண்ணுற குட்ஸுக்கு யாரெல்லாம் அவங்க நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ ஸ்டீல் அண்ட் அலுமினியம் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் 25% டேக்ஸ் போட்டார். அதே போல் ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸாக இருக்கட்டும், காரை யூஎஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாலும் அதுக்கு 25% டேக்ஸ் போட்டார். 25% டேக்ஸை ரிவோக் பண்ணுவேன் ஆட்டோமொபைல்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நியூஸ் விட்டார். ஆனால் அது இன்னும் இம்ப்ளிமெண்ட் செய்யப்படவில்லை. அதே போல் ஃபார்மா செக்டருக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு டாக்ஸ் போடுவேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணார். அந்த டாரிஃப் ஸ்டீல் செக்டருக்கு இருக்கிற மாதிரி அல்லது ஆட்டோமொபைல்ஸுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அதாவது என்னென்னா 25% ஸ்டீல் அண்ட் அலுமினியத்துக்கு, அதே போல் 25% ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸுக்கு போட்டார். இப்போது ஃபார்மாவை ரெசிப்ரோக்கல் டேக்ஸுக்குள்ளே கொண்டு வராததுனால இந்த ஃபார்மாவுக்கு டேக்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால இது 25%க்கும் மேலே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு உழவுச்சு. அதே சமயம் இந்தியா நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணாலும் நம்ம யூஎஸ்னுடைய ஃபார்மா அவங்களுடைய மெடிசன்ஸுக்கு 10% தான் இம்போர்ட் டேக்ஸ் போடுறோம். அதனால் இந்த டேரிஃப் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிச்சுட்டு இருந்த தருணத்தில் இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படின்னு இந்தியாவுக்கு 26%, வியட்நாமுக்கு 50% கிட்ட, 45% கிட்ட, சைனாவுக்கு 245% கொண்டு போயிட்டு இப்போ 60%க்கு குறைச்சிருக்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட 40-50% ரெசிப்ரோக்கல் டேரிஃபை எல்லா கண்ட்ரிகளுக்கும் அனௌன்ஸ் பண்ணார். அனௌன்ஸ் பண்ணிவிட்டு பாண்ட் மார்க்கெட் கிராஷ் ஆகுது, அல்லது ஆல் ஆஃப் அ சடன் லாஸ்ட் மினிட்ல 90 நாட்களுக்கு இதை ஒத்து வைக்கிறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு 10% ரெசிப்ரோக்கல் டேரிஃப் எல்லா நாடுகளுக்கும் இன்னமும் எஃபெக்டிவாக தான் இருக்குது. ஸோ 10% ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. சரிங்களா? இப்போது எல்லா நாடுகளுடனும் அந்த நெகோசியேஷன் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இந்த டிஸ்கஷன் இந்தியாவுடன் தான் ஃபஸ்ட்டு முடிக்க போகிறாங்க. இந்தியாவுக்கும் யூஎஸுக்குமான இந்த பைலேட்ரல் ட்ரேட், அந்த டேரிஃப், அந்த டீல் தான் ஃபஸ்ட்டு சுமூகமாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. இந்தியாவுக்கு இது பாசிட்டிவான விஷயமாக தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா மற்ற கண்ட்ரிகளுக்கும் இதே மாதிரி டேரிஃப் எஃபெக்ட் இருக்கும் பொழுது நம்ம கண்ட்ரிக்கு கண்டிப்பாக சில விஷயங்களில் அப்பர் ஹேண்ட் இருக்கும். என்னதான் யூஎஸ்னுடைய பொருட்கள் நம்ம நாட்டில் சீப்பாக கிடைச்சாலும் நம்மளுடைய கம்பெனிகளுக்கு, உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு அது பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற ஐட்டத்தில் இப்போ வியட்நாமுக்கு டேரிஃப் அதிகமாக தான் இருக்கும், சைனாவுக்கு டேரிஃப் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது நம்ம அமெரிக்க சந்தையில் நம்மளுடைய பொருட்களை விற்க ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த டேரிஃப் டிஃபரன்ஸ்னால நமக்கு டேரிஃப் கம்மியாக வரும் பொழுது நமக்கு நம்ம பொருட்களை நல்லா செல் பண்ணுறதுக்கு, பிஸ்னஸ் நல்லா போகிறதுக்கு, எக்ஸ்போர்ட் நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் மார்க்கெட் நினைக்கிது. அப்படி தான் நானும் நினைக்கிறேன். சரிங்களா? ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ண ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னால அவங்க மக்கள் ஆல்ரெடி பயங்கரமாக பயந்துட்டாங்க. அவங்க நாட்டில் இன்ஃப்ளேஷன் பயங்கரமாக ஏறப்போகுதோ அப்படின்னு பயந்துட்டாங்க. அவங்க நாட்டில் பொருட்களுடைய விலையெல்லாம் ஏறிடுமே அப்படின்னு பயந்து அந்த ஃபியரில் இப்போவே பொருட்களை ஆல்ரெடி வாங்கி கூச்சிட்டாங்க. அதே சமயம் அவங்க ட்ரம்ப்புக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரம்ப் அவர்களுடைய அந்த பாப்புலாரிட்டி, இமேஜ் அது டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறது தான் அவங்க நாட்டில் உள்ள சர்வே தொடர்ந்து சொல்லிகிட்டே வருது. அதனால் அவருடைய பாப்புலாரிட்டி நல்லாவே இப்போ குறைஞ்சிருக்கு. அதை ட்ரம்ப் அவர்களும் உணர்ந்துட்டார். அதனால தான் இந்த 90 days பாஸ் பீரியடுக்கு அப்புறம் மிஞ்சி போனால் ஒரு 25%க்கு மேலெல்லாம் டேக்ஸ் போக வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் மார்க்கெட் நினைக்கிது. ட்ரம்பினுடைய இந்த அன்சர்டனிட்டினால மார்க்கெட் பெருசாக இனிமேல் உடையாது, முன்னாடி உளுந்த அளவுக்கு உழாது அப்படிங்கிறது தான்
கணிப்பு. அதே சமயம் நானும் அப்படி தான் நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ அதே சமயம் இந்த டேரிஃபுங்கிறது முன்னாடி இருந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அவர் அனௌன்ஸ் பண்ணார்ல, அதை விட கம்மியாக தான் இருக்கும் எல்லா கண்ட்ரிகளுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன்னா பார்ப்போம். ஏன்னா இந்த டேரிஃப் வந்து அவங்க நாட்டு மக்களுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை. ஆனால் அதே சமயம் ட்ரம்ப் அவர்களுடைய பாலிசியில் டேரிஃப் மூலமாக கண்டிப்பாக வந்து அவங்க நாட்டுக்கு அவர் நல்லது செய்யலாம், அந்த பாலிசி நல்லது தான் அப்படிங்கிறத அவங்களும் அவங்களுடைய டீமும், அதாவது ட்ரம்ப்பு அவங்களுடைய டீம்னா வந்து அவங்களுடைய வைஸ் பிரசிடென்ட்டு, அதுக்கப்புறம் அவங்க டீமாக இருப்பாங்கள்ல அந்த பொலிட்டீஷியன்ஸ், அவங்க அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து இது சீரியஸாக தான் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. என்கிட்ட பர்சனலாக கேட்டிங்கன்னா ட்ரம்ப்பை வந்து எல்லாரும் ட்ரால் பண்ணுறாங்க, உருட்டுன்னு உருட்டுறாங்க. பட் பர்சனலாக என்ன கேட்டிங்க அப்படின்னா ட்ரம்ப்பை எனக்கு பர்சனலாக பிடிக்குது தான். அவர் பேசுகிறதெல்லாம் க்ளீனாக தான் பேசுகிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. நீ ஒரு ஆள் தாண்டா இப்படி பேசுகிற அப்படின்னு என் மேலே காண்டாகாதீங்க. நான் அவருடைய ஸ்பீச்சை அப்சர்வ் பண்ண வரைக்குமே அவர் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறாரு. இப்போ கூட வந்து அவரை ட்ரோல் பண்ணுறாங்க. 1500 வருஷங்களாக வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதே வந்து 80 வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்படின்னு ட்ரோல் பண்ணுறாங்க. பட் அவருடைய கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து இது ரொம்ப நாள் இருக்கிற ப்ராப்ளம்ப்பா அப்படிங்கிறத அவர் வந்து கேஷுவலாக சொல்லிட்டு போகிறாரு. புரியுதுங்களா? 1500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. நம்ம கான்டெக்ஸ்ட்டை தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். அட் த சேம் டைம் வந்து ட்ரம்ப் அவர்கள் அவரே சொல்கிறாரு, நான் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, அதே சமயம் நான் ஒரு பிஸ்னஸ் மேனு, நான் நெகோஷியேட் தான் பண்ண பார்க்குறேன் அப்படிங்கிறத அவரே வந்து ஓப்பனாகவும் சொல்கிறாரு. அந்த நெகோஷியேஷனுக்கு அவர் எடுத்திருக்கிற அப்ரோச்சு அப்படிங்கிறது வந்து அவருடைய நாட்டுக்கு நல்ல அப்ரோச்சாக தாங்க எனக்கு தெரியுது. இந்த டேரிஃபை வந்து பயங்கரமாக ஏற்றி பயமுறுத்தி அவங்கள நெகோஷியேஷன் டீலுக்கு கொண்டு வர சொல்லி அதுக்கப்புறம் வந்து பேசி அவங்க நாட்டுக்கு என்ன நல்லது பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் அவர் பார்க்குறாரு. ஏன்னா அவர் இருக்கிற சூழ்நிலை அப்படி. அவங்க நாட்டில் வட்டி விகிதங்கள் அதிகமாக இருக்குது. அவர் வந்து ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கணும். ஏன்னா வந்து யூஎஸ் வந்து எக்கச்சக்க பாண்டை வந்து அடித்து தள்ளிட்டாங்க. அந்த பாண்டுக்கெல்லாம் வட்டி வந்து இப்போ கவர்மெண்ட் கொடுக்கணும். கவர்மெண்ட்டுக்கிட்ட காசு இல்லை. ஜோ பைடன் கவர்மெண்ட்டை வந்து திருப்பி அவர் திட்டிகிட்டே இருக்கிறாரு, சரிங்களா? எப்படி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே மாறும் பொழுது கஜானாவை காலி பண்ணிவிட்டு அடுத்த கவர்மெண்ட் வரும்போது அவங்க அதிகமாக டேக்ஸை போட்டு அதுக்கப்புறம் கஜானாவை நிரப்பி அதுக்கப்புறம் செலவு பண்ணுவாங்களோ, இந்த மாதிரி பிரச்சனைகள் யூஎஸ்லையும் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் கவர்மெண்ட் பண்ணதுனால இருக்காது. இந்த கோவிட் சிச்சுவேஷனால் ஏகப்பட்ட பணத்தை அடிச்சுட்டு ஃபெட்டு வந்து பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிட்டாங்க. அதனால் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபையே வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து லே ஆஃப் பண்ணுற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். அதே சமயம் அவர் பாண்டுகளுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய அந்த வட்டிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை குறைச்சே ஆகணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த டேரிஃபை வந்து கையில் எடுக்கிறாரு. இந்த டேரிஃபை கையில் எடுக்கிறதுனால அவங்க மக்களுக்கு ஷார்ட் டேர்மில் குயிக்காக வந்து இந்த பொருட்களோட விலை ஏறுறதுனால இம்பேக்ட் தெரியுது. ஸோ மக்கள் முன்னாடி வந்து இவரால் எதுவுமே பண்ண முடியாது. மக்கள்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நாட்டில் வந்து டெமோக்ரஸிங்கிறது சூப்பரான டிரான்ஸ்பரண்டான டெமோக்ரஸிங்க. நம்ம டெமோக்ரஸியை விட சூப்பரான டெமோக்ரஸி. அவர் வந்து ஒரு டிக்டேட்டர் மாதிரி செயல்பட முடியாது. அதனால் அவரே வந்து உணர்ந்து நம்மளுக்கு பாப்புலாரிட்டி போயிருச்சு அப்படின்ட்டு இப்போ ஒரு உருட்டு விட்டுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் நானே வந்து கேட்டேன். அவர் பேசுகிறத கேட்டேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த டேரிஃப்னால யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு நிறைய இன்கம் வருது, நம்ம முன்னாடியே பேசின மாதிரியே டேக்ஸ் கட்டு வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு கொடுத்துர்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இந்த டேக்ஸ் கட்டு ஃபுல் டேக்ஸ் கட்டே எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் கொடுத்துர்லாம், யூஎஸில் இருக்கிற மக்களுக்கு, புரியுதுங்களா? அவங்களுக்கு ஃபுல் டேக்ஸ் கட்டே கொடுத்துர்லாம் அப்படிங்கிற அந்த பாப்புலரான ஒரு விஷயத்தை வந்து இப்போ கையில் எடுத்திருக்கிறாரு. இதை ஏன் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்னா, இவருடைய இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த ட்ரம்பினுடைய டேரிஃப் எஃபெக்ட்னால இவர் ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு இவருடைய கவர்மெண்ட் வந்து ஆளாகுது, இவருடைய பாப்புலாரிட்டி போகுது அப்படிங்கிறத உணர்ந்து தான் ட்ரம்ப் வந்து மக்கள் மத்தியில் வந்து நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த நியூஸ்களை வந்து சொல்கிறாரு அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. அதே சமயம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. தொடர்ந்து கேளுங்க. இந்த ட்ரம்பினுடைய ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னால அவங்க நாட்டில் பொருளினுடைய விலையும் அதிகரிக்கும். உதாரணமாக $2000 வித்துக்கிட்டு இருந்த பொருள் $3000 விற்கும். ஆனால் அந்த பொருளை $3000 கொடுத்து நீங்கள் வாங்க போனீங்க அப்படின்னா அந்த பொருள் அங்கே இருக்காது, எம்டி செல்ஃப்ஸாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிறாங்கங்க.
இந்த நாடுகள் எல்லாம் அவங்க நாட்டுக்கு அந்த டேரிஃபை அக்செப்ட் பண்ணிட்டு அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது, அவ்வளவு தூரம் காசு கொடுத்து வாங்குறதுக்கு மக்கள் கையில் காசு இருக்கணும். ரெண்டு, மக்கள் கையில் காசு இருக்கிறதுக்கு தான் இப்போ ரேட் கட்டு, டேக்ஸ் ரேட் கட்டு அப்படிங்கிறத கையில் எடுத்துருக்கிறாரு. மூணாவது, மக்கள் மத்தியில் சென்டிமெண்ட் வீக் ஆயிருச்சு. புரியுதுங்களா? இது மாதிரி வந்து எக்கானமியில் ப்ராப்ளம் வரப்போகுது, பொருளோட விலையெல்லாம் அதிகரிக்க போகுது, நமக்கு இன்கம் கம்மியாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஃபியரில் பொருட்களை ஆல்ரெடி நம்ம எப்படி கோவிட் டைமில் வந்து பிஸ்கட் பாக்கெட்லாம் வாங்கி வீட்டுக்குள்ளே வந்து அடுக்கி வச்சோமோ, ஸ்டாக் பண்ணி வச்சோமோ, அதே மாதிரி அவங்களும் ஸ்டாக் பண்ணி வைக்கிறாங்க. அதே சமயம் மக்கள் மத்தியில் அந்த சென்டிமெண்ட் வீக் ஆயிடுச்சு, ரொம்ப பயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் ட்ரம்ப் அவர்களுடைய அந்த ரெப்புடேஷன், அந்த இமேஜும் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரும் பேசுகிற விஷயம். ஆன் டாப் ஆஃப் இட், இப்போது அமெரிக்க எக்கானமியில் என்ன நடக்கலாம் அப்படின்னா, ட்ரம்ப்பினுடைய டேரிஃப் எஃபெக்ட்னால இன்ஃப்ளேஷன் கூடலாம். இன்ஃப்ளேஷன் கூடுனா ஃபெட்டு வந்து ரேட்டை வந்து ஏற்றலாம். ஃபெட்டு ரேட்டை ஏற்றுனா மார்க்கெட் வந்து மறுபடியும் பயங்கரமாக உடப்படும். ஆனால் இவர் 90 days பாஸ் கொடுத்துட்டு சுமூகமாக பைலேட்ரல் ட்ரேடு போடுறதுனால டேக்ஸ் முன்னாடி அனௌன்ஸ் பண்ண அளவுக்கு இருக்காது, ஒரு மாதிரி வந்து செட்டில் ஆயிரும். என்னதான் இன்ஃப்ளேஷன் லைட்டாக ரைஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு தடவை ஒஸ்ட் கேஸில் ஒரு தடவை வேணால் ஃபெட்டு ரேட் கட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ளேஷன் மறுபடியும் வந்து அந்த ஸ்டேஜில் இருந்து கொஞ்சம் குறையும் அல்லது ஸ்டேபிளாக இருக்கும். ஃபெட்டு வந்து கொஞ்சம் டிலேடாக வந்து அந்த ரேட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ப்ரெடிக்ஷனுங்க. இதில் வந்து இடையில சப்போஸ் இந்த வீக்கர் கன்சியூமர் சென்டிமெண்ட்னால யூஎஸ் ரெசஷனுக்குள்ளே போச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் ஃபெட்டு வந்து நிறைய ரேட் கட் பண்ணுவாங்க. மக்கள் மத்தியில் பணப்புழக்கம் மறுபடியும் அதிகரிக்கும். ஏன்னா வந்து ஃபெட்டு ரேட் கட் பண்ணாங்கன்னா லோன்லாம் ஈஸியாக எடுக்கலாம், மார்க்கெட் மேலே போகும். சரிங்களா? ஆனால் இது உடனே நடக்காது. இப்போது இன்ஃப்ளேஷன் கூடிடுது, ஃபெட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் வந்து ஏற்றலாம் அல்லது இதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே வரலாம். சரிங்களா? கண்டிப்பாக அவங்களுடைய க்ரோத் வந்து குறையுது அப்படின்னு தெரியுது. 2.8% இருந்து மறுபடியும் இப்போ 2%, 1.5% அப்படின்னு வந்து க்ரோத் வந்து குறையும். இந்த குறையிற க்ரோத் பீரியடில் மறுபடியும் இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு மாதிரி இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃபை கம்மியாக வச்சதுனால ஒரு மாதிரி வந்து இன்னமும் வந்து ட்ரம்ப் ரிஃபைன் பண்ணி பாலிசி டெசிஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோ அண்ட் கார் மேக்கர்ஸுக்கு வந்து டேரிஃபை ரிமூவ் பண்ணுறது அல்லது குறைக்கிறது, எப்படி இந்த எலக்ட்ரானிக்ஸ், லேப்டாப்பு, இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நோ டேக்ஸு அப்படின்னு வந்து சொன்னாரோ, ஸோ இந்த மாதிரி அவருடைய பாலிசியை ரிஃபைன் பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து இன்ஃப்ளேஷன் வந்து மறுபடியும் குறையும். ஃபெட்டு வந்து மறுபடியும் ரேட் கட் பண்ணுவாங்க. ரேட் கட் பண்ணும்பொழுது அவங்களுடைய க்ரோத் வந்து மறுபடியும் வந்து அந்த கம்மியான க்ரோத்தில் இருந்து திருப்பி எந்திரிக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ப்ரெடிக்ஷனுங்க. பார்ப்போம் அமெரிக்க மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அமெரிக்க மார்க்கெட்டை பற்றி நம்ம ஏன் இவ்வளோ தூரம் உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னா, அமெரிக்க மார்க்கெட்டை பொறுத்து தான் எல்லா மார்க்கெட்டும் இருக்குது. நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டுமே வந்து அமெரிக்க மார்க்கெட்டை பொறுத்து தான் இருக்குது. உலகத்தில் உள்ள எல்லா மார்க்கெட்டையும் மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா பெரும்பான்மையான பணம் வந்து அமெரிக்க ஸ்டாக் மார்க்கெட்டு தான். சரிங்களா? அமெரிக்காவில் உள்ள அந்த ஒரு கம்பெனியே வந்து $5 trillion புரியுதுங்களா? அந்த மாதிரி அந்த கம்பெனி இந்தியாவுடைய எக்கானமிக்கு சமானம்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து கிட்டத்தட்ட $4.5 trillion தானே நம்மளுடைய இந்தியன் எக்கானமியே. ஸோ அமெரிக்காவில் உள்ள இன்னோவேட்டிவ் கம்பெனிஸுக்கு நம்ம நல்ல இன்வெஸ்டராக இருந்தால் புரிஞ்சு அலோகேஷன் கொடுக்கணும். நீங்கள் டைரெக்டாக அமெரிக்கன் ஸ்டாக்கை வாங்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இந்தியாவில் உள்ள இண்டெக்ஸ் ETFs, மியூச்சுவல் ஃபண்டு அமெரிக்காவில் உள்ள ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ரூட்டை வந்து சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ்டு நிதானமான முதலீட்டாளராக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கிற அந்த புரோக்கர்கிட்டையே நீங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங், அமெரிக்கன் மார்க்கெட்டில் டைரெக்டாக ஸ்டாக் வாங்கணும், ட்ரேடிங் பண்ணாதீங்க. ட்ரேடிங்கிற வார்த்தை வந்து ஜஸ்ட்டு சொல்கிறேன். நீங்கள் வாங்கணும்னு சொன்னீங்க அப்படின்னா, இது மாதிரி அமெரிக்காவில் ஸ்டாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களே அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் அங்கே லிஸ்ட் ஆகிற ETF கூட வாங்கலாம். அதுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இன்னமும் கம்மியாக இருக்கும். இந்த வேன்கார்டு ETF அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த ETFலேயே நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். பிடிச்சா வந்து நீங்கள் டைரெக்டாக கூகுள், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி நல்ல கம்பெனிகள் வந்து விலை குறையும் பொழுது அதனுடைய ஸ்டாக் ப்ரைஸு, சார்ட் பேட்டர்னு நம்ம பேசின அதே கான்டெக்ட் தான். EPS, P/E ரேஷியோலாம் பார்த்துக்கோங்க. நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரி 30-40 PEலாம் இருக்காது. அங்கே 5 PE, 7 PE, 10 PE இப்படி தான் இருக்கும். சரிங்களா? அந்த மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டை புரிஞ்சுக்கோங்க. அந்த நாடு டெவலப்டு எக்கானமி. ஸோ 2.8% க்ரோத்து அப்படிங்கிறது நல்ல க்ரோத்து அந்த மாதிரி டெவலப்டு எக்கானமிக்கு. அட் த சேம் டைம் கூகுள், மைக்ரோசாஃப்ட்லாம் பயங்கரமான கேஷ் மிஷினு.
புரியுதுங்களா? அவங்க வந்து அமெரிக்கால மட்டும் பிசினஸ் பண்ணல. உலக நாடுகள் ஃபுல்லா பிசினஸ் பண்றாங்க. இப்ப YouTube ரன் பண்றாங்க. இப்ப Google மேப் ரன் பண்றாங்க அப்படின்னா, ஃபுல் ஆஃப் அட்வர்டைஸ்மென்ட் ரெவென்யூ. புரியுதுங்களா? ஸோ அவங்களுடைய பிசினஸ் மாடல் சூப்பர். நம்ம கண்டிப்பா யுஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பொசிஷன் வச்சுக்கணும். அதுக்கு நீங்க நம்ம இந்தியன் மார்க்கெட்ல ஓரளவு ஷைன் பண்ணுங்க, புரிஞ்சுக்கங்க, நாலேட்ஜ வளர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.